ஆமடிக்கே போகிறம்புள்ள ஆமடி கண்ணு ஆமடி கண்ணு ஆமடி கண்டு. ஒருத்தன் வயலில் ஒரு ஓரமாக படுத்துருந்தான். அங்கே ஒரு மாடு அந்த வயலில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. புல்லையும் மேய்ஞ்சிருச்சு, மயிரையும் மேய்ஞ்சிருச்சு. அப்போ ஓன்ட்டு ஒருத்தன் வழியால் துடிச்சு கத்துறான். அவன் மண்டையிலிருந்து ரத்தம் கொட்டுது. அங்கே வயலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க ஒரு 10 பேர் வந்து 100 ஆம்புலன்ஸுக்கு ஃபோனை போட்டு வர வச்சு அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி இவனை அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா எனக்கு ஒரு டவுட்டுண்ணே. என்னடா உனக்கு டவுட்டு? அது பசுமாடா, காளமாடா, கண்ணுக்குட்டியா? நீ அந்த விவரத்தை சொல்லணுமில்ல. நான் வில்லு பாட்டுனா ஆமாம் சாமி ஆமாம் சாமின்ட்டு ஆமாம் சாமி நான் போட மாட்டேன். அந்த வில்லுப்பாட்டு கதையில் நான் கருத்து கேட்பேன். நம்மளோட வில்லுப்பாட்டுக்கு நான் தானே பெருமை சேர்த்து கொடுக்கணும். நம்ம வில்லுப்பாட்டு பார்க்க ரசிகர் கேட்டாம்னா அசிங்கமாக பெருமைனே. சரி அது மாடும் இல்லை, பசு மாடும் இல்லை, கண்ணுக்குட்டியும் இல்லை. அது ஒரு முரட்டு காளை மாடு. டக்கு சல்லு 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 சிங்கு 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 பைங் 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 சிக்கு 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 டக்கு 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 டப்பு 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 சல்லு 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 சக்கு சிக்கு சக்கு சிக்கு சல்லு 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 சல்லு. என்ன ஆமாம், அந்த ஆள் கடைசியில் என்ன நிலைமையில வாழ்ந்தார்? மாடு வந்து புல்லை திங்கன்னு மசுரை தின்றுச்சு. அந்த மாட்டோடைய நிலைமை என்ன? டேய், என்னடா உன்னோட பெரிய தொல்லையாக போச்சு. வில்லு கதை இப்போ தாண்டா போய்கிட்டு இருக்கு. அந்த மாடா புல்லையும் சாப்பிட்டு மைத்தையும் சாப்பிட்டு அப்படியே எரிவிருச்சு. அந்த மாடு கடைசி அந்த காளை மாடு குணமாயிருச்சு. அந்த மாட்டுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்து நம்ம கதைக்கு போவோம். சல்லு புல்லு சிங்கு சக்கு சிக்கு சக்கு சிக்கு சிக்கு டப்பு 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 திக்குப்புக்கு டப்பு 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 பைங் 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 சல்லு 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 சல்லு. அப்போ ஒரு குறப்பிரசவத்தில் ஒரு குழந்தை பிறந்துருச்சு. குறப்பிரசவத்தில் பிறந்துருச்சு. கண்ணை மூடிக்கிட்டே பெஞ்சலோடு அலிரப்பரோடு பிறந்துருச்சு. நமக்கு தப்பாக எழுதாத்தானே அலிரப்பர் தேவைன்ட்டு அந்த அலிரப்பரை தூக்கி கிடாச்சிருச்சு. ஏன்னா இதை கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. டேய், என்னடா இப்படியே நீ வந்து கதைக்கு கருத்து கேட்குறேன்னா எனக்கு கதை வராதுடா. கதை அது வாட்டில் போய்கிட்டே இருக்குடா. அப்படி நண்பர்களே, வில்லுப்பாட்டு ரசிகர்களே, வில்லுப்பாட்டு பார்க்க வந்த மக்களே, நாம் அனைவரும் தாய் வயிற்றிலிருந்து தான் பிறந்தோம். அதனால் தாய்மார்களேன்னு இந்த கூட்டத்தில் வில்லுப்பாட்டு ரசிகர்களுக்கு மத்தியில் தாய்மார்களே பாசத்தோடு நாம் அனைவரும் பேசுகிறோம். டக்குப்புக்கு டக்கு டங்கு 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 டங்கு. எனக்கு இசை வாத்தியம் எனக்கு கிடையாது. கோரஸ் பக்கவளம் கோரஸு பேசுறதுக்கு ஆள் கிடையாது. வில்லு அடிக்கிற கருவி எனக்கு இல்லை. வாயிலே வில்லு இசையை கொடுத்து கோரஸு வார்த்தைகளும் நானே பேசி இந்த கதையை பார்வையாளர் மத்தியில் நானே பேசி இந்த வில்லுப்பாட்டு என் ஒருவர் மூலியமாக பல திறமையோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது. வில்லுப்பாட்டு ரசிகர்களே, வில்லுப்பாட்டு மக்களே, வில்லடிக்க போகிறம்பில்ல ஆமடி கண்ணு ஆமடி கண்ணு டன் சல்லு 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 டன் சல்லு 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 பையன் சிங்கு சிங்கு கிண்மணி டப்பு 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 சிங்கு 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 சிங் சாக் சிங் சாக் சிங். அப்புறம்
அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒருத்தன் வில்லுப்பாட்டை ஆர்வத்தோடு கதையை கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் உடுத்திருக்கு வேட்டியை கேட்டு வந்தான், நான் உடுத்திருக்கு வேட்டியை கேட்டு வந்தான், வேட்டி வேட்டி வேட்டி. அண்ணா என்னென்ன வேட்டி வேட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நம்ம கதையில் வில்லுப்பாட்டு பிரியர்கள் ரசிகர்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீ வேட்டி வேட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? டேய், கதை இப்போ தான்டா போய்கிட்டு இருக்கு, எனக்கு உதயமாகிக்கிட்டு இருக்கு. மக்களே, நேயர்களே, தாய்மார்களே, வில்லுப்பாட்டு ரசிகர்களே, நான் இதுக்கு முன்னாடி வில்லுப்பாட்டு நான் படித்தேன். அப்போ எல்லோரும் என்னை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பின்னாடியும் நான் வில்லுப்பாட்டு படித்தேன். அதனால் என் வில்லுப்பாட்டு பார்க்குறதுக்கு ஒரு வில்லுப்பாட்டு பார்வையாளர், வில்லுப்பாட்டு எங்கே போட்டாலும் அவன் பார்க்க வந்துடுவான். அன்னைக்கு நான் வில்லுப்பாட்டு கதையை பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேயர் பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தான். கிழிஞ்ச சட்டையும் கிழிஞ்ச வேட்டியும் போட்டிருந்தான். நான் ஒரு முண்டா டிசி சட்டை போட்டிருந்தேன், நான் ஒரு அன்றையாரு போட்டிருந்தேன். அதனால் அவன் கஷ்டப்படக்கூடாது, அவனை பார்த்து எனக்கு சைக்கிளை உடனே அதை தூக்கி அவன்கிட்ட எரிஞ்சிட்டேன். அவன் அந்த கிழிஞ்ச வேட்டியும் சட்டையும் கலத்தி போட்டு என் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டான், சந்தோஷப்பட்டான். அதனால தான் இந்த கதையில் வேட்டி வேட்டி வேட்டின்னு வந்துருச்சு. அதனால் தாய்மார்களே, பெரியோர்களே, என் வில்லுப்பாட்டு ரசிகர்களே, இப்படித்தான் கதை போய்கொண்டு இருக்கிறது. அடுத்து அவன் அந்த மாடு மேய்ஞ்சிச்சு பார்த்தீங்களா, அவன் வழுக்கத்தையோடு சுற்றுறான். ஏன்னா அது எங்கள் ஊரில் சொட்டத்தலைன்னு சொல்லுவாங்கண்ணே. டேய், சொட்டத்தலைக்கும் வழுக்கத்தலையெல்லாம் இப்போ கிடையாதுடா. இப்போ யதார்த்த உடம்புல செயற்கையை போட்டுக்கிட்டுதாங்கடா. அந்த காலத்தில் நீ எம்ஜிஆரை பார்த்துருக்கியா, சிவாஜியை பார்த்துருக்கியா? நீ யாரும் பார்த்தது கிடையாது. அவங்க மூஞ்சி ரொம்ப சின்ன மூஞ்சி தான். தோப்பா முடியா பார்த்தா பெருசு பெருசான்னு தோப்பா முடி வச்சுதாண்டா இந்த மக்களே அவங்க 2 பேர் ஏமாத்திருக்காங்க நடிப்பில். முடிதாண்டா ஒரு மனுஷனுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. என்னென்ன எப்படி சொல்கிறீங்க? ஆமாடா, இப்போ தோப்பா முடி வந்துருச்சு. கார்சிலியான விலை உசந்த டோப்பா முடி. அடிக்கடி டோப்பா முடியை அவன் மாட்டிக்கிடுவான். அந்த டோப்பா முடியை செட் பண்ணிட்டாம்னா 2 மாதத்துக்கு ஒருக்க 1 மாதத்துக்கு ஒருக்க அந்த ஏற்கனவே செட் பண்ணாமல அவங்ககிட்ட போய் அந்த டோப்பா முடியை கலத்திட்டு எண்ணெய் வச்சு சீக்காத்தூள் வச்சு சாம்பு போட்டு 2 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு தான் அந்த சொட்டத்தலையில் தண்ணியை ஊற்றி அவன் குளிப்பான்டா. ஏன்னா இப்படியெல்லாம் இருக்கா? ஆமாம், இப்போ இயற்கை உடம்புக்காரங்க யாருமே கிடையாதுடா. எல்லாம் செயற்கையை பொறுத்திக்கிட்டு தாண்டா போய்கிட்டு இருக்காங்க இந்த உலகத்தில். காவாசி பேர் தாண்டா இயற்கை உடம்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அப்படியானே? என்னண்ணே உனக்கு எப்படித்தான் ஊத்து மாதிரி கதை இப்படியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு? ஆமாடா, பல்லு இல்லாதவங்க 60 வயசு 40 வயசில் பல்லு போனால் பல்லை கிளிப்பு பல்லு வச்சுக்கிடுதாங்க, பல்லை ஒட்டிக்கிடுதாங்க. அதை பல்லை தேய்ச்சி விட்டு தனியாக கழுவிட்டு வாயை கொப்பிச்சுக்கிடுதாங்க. இல்லை நம்ம யதார்த்த மாதிரி பணத்தை அதிகமாக போட்டு யதார்த்த பல்லு மாதிரி கெட்டிக்கிடுறாங்கடா. இப்போல்லாம் பல்லை கட்டுறாங்க. அடுத்தாப்புல டோப்பா முடியை செட் பண்ணி வைக்கிறாங்க. உடம்புல ஏதாவது உறுப்பு வந்துச்சுன்னா அப்படியே மாற்றி விட்டுதாங்கடா. அந்த காலத்தில் ஒரு பைக்கு ஒரு சைக்கிள் ஏதாவது கண்டமாயிருச்சுன்னா சின்ன ருப்பேன்னு பார்த்தா அது உள்ள பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு இவன் ஒரு சைக்கிள் ரிப்பேர் பண்ணுறவங்க, பைக்கு மெக்கானிக்காரங்க, கார் மெக்கானிக்காரங்கெல்லாம் அதுகளை எடுத்து உருவி அந்த உறுப்புகள்லாம் அந்த உடைய உதிரி சாமான்லாம் ஒன்று சேர்ந்து காரை ரெடி பண்ணி விட்டுருவான், பைக்கை ரெடி பண்ணி விட்டுருவான், சைக்கிளை ரெடி பண்ணிவிடுவான்டா. அதே மாதிரி தான்டா மனுஷனோட வாழ்க்கையும் அப்படித்தான்டா போய்கிட்டு இருக்கு. உடம்புல உறுப்புகள் இல்லாதவங்கெல்லாம் சில பேர் சின்ன வயசில் சாப்பிட்றான். அவன் உள்ள உறுப்புகள்லாம் நல்லா பிளானா தைரியமாக வளவாக இருக்கும். அந்த உறுப்பை எடுத்து உறுப்பு இல்லாதவங்களுக்கு சேர்க்க மூலியமா இந்த மக்கள்கிட்ட டாக்டர்கள் சேர்த்துருதாங்கடா. இதான்டா நடக்கு. ஐயோ, என்னென்ன இப்படியெல்லாம் விதவிதமாக பேசுகிற? சரி ஏன்னா இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப புள்ள இருக்கு. டேய், புள்ள இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதாடா. இப்படியே புள்ள இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சுன்னா சாம்பலை தள்ளிட்டு கிணத்துல விழுதா, இல்லை மீச்சு தெரிஞ்சா தப்பிச்சுவா, இல்லை கிணத்துல விழுந்துன்னா அந்த தண்ணி ஒன்று பூத்திருச்சுன்னா அப்படியே போடா. நீ கருத்து கேட்க எனக்கு கதையே வர மாட்டேங்கடா. ஏன்னா நான் தானே நம்ம வில்லுப்பாட்டை கௌரவத்தை ஏற்றி விடுறேன். நம்ம வில்லுப்பாட்டுக்கு மதிப்பு மரியாதை என்னால் தானே உனக்கு வந்துக்கிட்டு இருக்கு.
அதுக்காக நம்ம வில்லுப்பாட்டு ரசிகர்கிட்ட வில்லுப்பாட்டு பார்வையாளர்கிட்ட அவங்ககிட்ட போய் அவங்க ஏதாவது உங்கள் பக்கம் குறை சொல்லிட்டாங்கன்னா நம்ம வில்லுப்பாட்டுக்கு தானே கௌரவ குறைச்சல் ஆயிரும், அவமானம் ஆயிருமுண்ணே. அதனால் நான் உன் கூட இருக்கேன் தண்டியும். வில்லுப்பாட்டு கௌரவமாக போய்கிட்டு இருக்கோம், எமேஜ் மரியாதையோட போய்கிட்டு இருக்கும்ண்ணே. அதனால் வில்லுப்பாட்டு நல்லா போகும்ண்ணே. சரி சரி, வில்லுப்பாட்டு சரி, வாடா ரொம்ப பாசக்கார பேலாக இருக்க. சரி, நீ கிணத்துல போய் விழு, நீச்சி தெரிஞ்சிச்சுன்னா தப்பிச்சு வா. கிணத்துக்குள்ளே அப்படியே விழுந்தேன்னா தண்ணியோட போடா. என்னண்ணே எப்படி சொல்கிற? சரி வாடா. இதோடு எனது பாட்டை வில்லுப்பாட்டை முடித்துக் கொள்கிறேன். என் வில்லுப்பாட்டு ரசிகர்களே, வில்லுப்பாட்டு மக்களே, உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன்.